கேரளாவில் 140 தொகுதிகளுக்கும், அசாமில் 126 தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தேர்தல் முடிந்ததும் பதிவான வாக்குகள் சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் 3 மாநிலங்களிலும் 2021ஆம் ஆண்டு தேர்தல் மட்டுமில்லாமல் இதுவரை கடந்து வந்த தேர்தலில் விட அதிக அளவிலான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக, குறிப்பாக புதுச்சேரி அதிகபட்ச வாக்குப்பதிவை பதிவு செய்து முதலிடம் பிடித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களின்படி புதுச்சேரியில் 89.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2021ஆம் ஆண்டு 82.2% பதிவாகியிருந்தது. அதேபோல் அசாம் மாநிலத்தில் 85.38% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இங்கு 2021ஆம் ஆண்டு 82.04% வாக்குகள் பதிவாகியிருந்தன. கேரளத்தில் 2021ஆம் ஆண்டில் 76% பதிவாகியிருந்த நிலையில் இம்முறை 78.03% வாக்குகள் பதிவாகியுள்ளன. முன்னதாக கேரளாவில் மொத்தம் 2.78 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு வாக்காளர்களின் எண்ணிக்கை 2.71 கோடியாக குறைந்தது. அதாவது 8.63% சரிவை கண்ட கேரள வாக்காளர் பட்டியலில் 1.31 கோடி பேர் ஆண் வாக்காளர்களும் 1.38 கோடி பெண் வாக்காளர்களும் அடங்குவர். இதில் பெண் வாக்காளர்களின் வாக்குப்பதிவு 80.86%, ஆண் வாக்காளர்களின் வாக்குப்பதிவு 75.03% பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் எண்ணிக்கையிலும் வாக்குப்பதிவு விகிதத்திலும் பெண்களின் பங்கே அதிகளவில் இருப்பதை கவனிக்க வேண்டியுள்ளது. 2021ஆம் ஆண்டு மொத்த வாக்குப்பதிவு விகிதம் 76% இருந்த நிலையில் தற்போது 78.03% பதிவாகியுள்ளது. மேலும் கேரளாவில் 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவில் 14 மாவட்டங்கள் அனைத்திலும் 75%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியிருப்பதும், இறுதி புள்ளி விவரங்கள் வெளியாவதற்கு முன்பாகவே பல தொகுதிகளில் 80%க்கும் அதிகமான வாக்குப்பதிவு பதிவாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் அறிக்கையின்படி சுமார் 2.5 கோடி வாக்காளர்கள் கொண்ட அசாமில் இதுவரை பதிவான அதிகபட்ச வாக்குப்பதிவு விகிதம் 2016 சட்டமன்ற தேர்தலில் பதிவான 84.67% ஆகும். 2021இல் இது 82.4% சற்று சரிவை சந்தித்தது. தற்போது 85.38% உயர்ந்துள்ளது. தேர்தலில் 85.96% பெண் வாக்காளர்களும் 84.80% ஆண் வாக்காளர்களும் வாக்குப்பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர்எஸ் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி, தாவேகா என போட்டி நிலவுகிறதாக கள நிலவரம் தெரிவித்த நிலையில் வரலாறு காணாத அளவிற்கு 89.83% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதற்கு முன் 1974ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 85.33% வாக்குப்பதிவு பதிவானதுடன் 2006 மற்றும் 2011இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் 85.29% மற்றும் 57% வாக்குப்பதிவு பதிவாகி இருந்ததே அதிகப்படியான வாக்குப்பதிவாகும். புதுச்சேரியில் 23 சட்டமன்ற தொகுதிகளும், காரைக்காலில் 5 தொகுதிகளும், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகள் ஒவ்வொன்றிலும் தலா 1 தொகுதிகள் என மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டது. இதில் 5.39 லட்சம் பெண்கள் மற்றும் 4.74 லட்சம் ஆண்கள் அடங்குவர். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம். எஸ்ஐஆருக்கு முன்பு சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்த வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு பிறகு 10.12% குறைந்து, அதாவது 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 9,50,639 தற்போது உள்ளது. அதில் சுமார் 8,67,246 வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும், வாக்குப்பதிவில் ஆண்கள் 88.9%, பெண்கள் 91.33% பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே வாக்கு சதவீதம் எதிர்பாராத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவே அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இளைஞர்கள் மத்தியில் விஜய் அரசியல் வருகையின் வரவேற்பு என சொல்லப்பட்டாலும் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் எதிரொலி என்றே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. மேலும் இம்முறை அனைத்து மாநிலங்களிலும் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் வாக்குரிமை குறித்த விழிப்புணர்வு அதிகளவில் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.